ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம ரியல் அனாலிசிஸோட செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். நேற்று ஃபஸ்ட் கிளாஸில் செட்னா என்ன, செட்டோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அண்ட் ரிலேஷன்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அது ஏன் நேற்று சொல்லலை அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துட்டு கொஞ்சம் தனியாக பார்த்தா கிளியராக புரியுன்றதுனால அதை நேற்று வந்துட்டு நான் சொல்லலை. ஸோ நம்ம இன்றைக்கி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? சரி, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏபின்னு 2 செட் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் எனக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ நான் பாருங்கள். இப்போ நான் f of x ஈக்குவல் டு 2xன்னு நான் வந்துட்டு ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஏல நான் வந்துட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வந்துட்டு 1 எடுக்கிறேன். 1 எடுத்தால் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே 2xனா 2 into 1 எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் 2 எடுக்கிறேன். 2 எடுத்தால் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2 2s are 4 கிடைக்கும். அதே மாதிரி 3 எடுக்கிறேன். 3 எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 4 எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இது மாதிரி எனக்கு ஏல என்ன எலமெண்ட் எடுத்தாலும், டொமைனில் என்ன எலமெண்ட் எடுத்தாலும் எனக்கு அதுக்கு வந்து கோடொமைனில் ஒரு எலமெண்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நமக்கு ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ரேஞ்ச்னால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? இந்த இமேஜில் இருக்கிற எலமெண்ட்ஸில் எதெல்லாம் வந்துட்டு மேப் ஆகி இருக்குதோ, இப்போ இங்கே இந்த 3 எலமெண்ட் மேப் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 3ஐயும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பியில் இருக்கிற இமேஜும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்கும். அப்படி ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்படி எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் இது வந்துட்டு எப்படி வேணாலும் மேப் ஆகலாம். ஆனால் இந்த பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும், அதாவது இந்த எல்லா இமேஜுக்கும் நமக்கு இங்கே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகேவா? இதில் ஒன்று கூட நமக்கு மேப் ஆகாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்கேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னு கூட சொல்லுவோம். ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே செப்பரேட்டாக நமக்கு ஒரு எலமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? டொமைனில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு இங்கே செப்பரேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்புளாக வந்துட்டு மேப் ஆகிருக்காது. ஸோ இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு எலமெண்ட் கூட மேப் ஆகிருக்கும். அப்படி ஆயிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அடுத்தது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு மல்டிபிள் ப்ரீ இமேஜ் கிடைக்கிது, 2 3 இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரீ இமேஜ் கிடைக்குதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன்ஸோட டைப்ஸ் பார்த்தாச்சு, என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. அதை தான் நம்ம மேக்ஸிமம் பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு 1-to-1 on-to இந்த 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை தான் மேக்ஸிமம் நம்ம பின்னாடி படிப்போம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆன்-to ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ். சரி, இப்போ நமக்கு பொறுத்தளவுக்கு வேர்ட்ஸ்லேயே என்னன்னு சொல்லுவோம்?
கவுண்டபிள்னால் கவுண்ட் பண்ண முடியும், அன்கவுண்டபிள்னால் கவுண்ட் பண்ண முடியாது. இதுதான் மீனிங். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம இப்போ பார்க்கலாம். கவுண்டபிள் செட்னா என்ன அப்படின்னா, அதோட எலமெண்ட்ஸை நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டரில் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இதோட எலமெண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? 1 2 3 இப்படி நம்ம சொல்லிகிட்டே போவோம் இல்லையா, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸை. சரி, இப்போது 1க்கு அடுத்தது 2 தான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியுமா? 2க்கு அடுத்தது 3 தான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி 3க்கு அடுத்தது 4 தான் வரும்னு நம்மளால் ஒரு ஆர்டரில் சொல்ல முடியுமா? இப்படி நம்மளால் அடுத்த நம்பரை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுனாலே அது கவுண்டபிள் தான். இங்கே எல்லாத்துக்கும் என்ன டவுட் வரும் அப்படின்னா, இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கே, அப்புறம் எப்படி கவுண்ட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் நமக்கு இப்போ படிக்க போகிற டாபிக். கவுண்டபிளில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபைனைட், இன்னொன்று கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா தான் நம்மளோட இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் எல்லாம் வருமே. ஏன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து அடுத்த நம்பரை என்னன்றதை சொல்ல முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போது ஸ்டார்ஸ் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண முடியும். எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு தான் நம்மளால் சொல்ல முடியாதே தவிர 1 2 3ன்னு நம்மளால் கவுண்ட் பண்ணிகிட்டே போக முடியும். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு போக முடியுது. பட் அது இன்ஃபைனைட் வரைக்கும் போகுது, எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? கவுண்டபிள் செட்டில் நமக்கு 2 டைப் இருக்கும். ஒன்று வந்துட்டு நார்மல் ஃபைனைட். இப்போ 1 2 3ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்துட்டு ஈஸியாக 3ன்னு சொல்லிடலாம். இதோட கார்டினாலிட்டி நம்மளால் சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடிஞ்சிச்சுனாலும் அது கவுண்டபிள் தான். அடுத்தது கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னா நமக்கு என்னது, அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியும், பட் மொத்தமாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியாது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூ கேன் கவுண்ட் த எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஃபைனைட் கவுண்டபிள் செட்ஸ்க்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ 2 4 6 8 இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஆல்ஃபபெட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் கவுண்டபிள். செட் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 100. 100ஓட டிவைசஸ் நம்மளால் சொல்ல முடியுமா? 2 4 5 இந்த மாதிரி சொல்லலாமா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவுண்டபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஃபைனைட் கவுண்டபிள் செட்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸில் 1க்கு அடுத்து 2 தான் வரும், 2க்கு அடுத்தது 3 தான் வரும்னு அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அதோட லாஸ்ட் நம்பர் என்ன நம்மளால் சொல்ல முடியாது. அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதனால் இது ஒரு இன்ஃபைனைட் கவுண்டபிள் செட். அடுத்தது ஹோல் நம்பர். ஹோல் நம்பருக்கும் அதே தான். இப்போ 0க்கு அடுத்தது 1 தான் வரும், 1க்கு அடுத்தது 2 தான் வரும். அகெயின் சேம் கான்செப்ட். அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியும், பட் லாஸ்ட் நம்பர் சொல்ல முடியாது. ஸோ கவுண்டபிளி இன்ஃபைனைட். நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ். அதுவும் அதே மாதிரி தான். 0 +or -1 +or -2ன்னு அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியும், பட் அது என்ன +or இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், லாஸ்ட் நம்பர் சொல்ல முடியாது. ஸோ இன்ஃபைனைட் கவுண்டபிள் செட்ஸ். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் நமக்கு என்ன? 2க்கு அப்புறம் 4 தான் வரும், 4க்கு அப்புறம் 6 தான் வரும். அதே மாதிரி ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் 1க்கு அப்புறம் 3 தான் வரும், 3க்கு அப்புறம் 5 தான் வரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் சொல்ல முடியுது, பட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாத ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இங்கே டவுட் வரலாம், ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ ஃப்ராக்ஷன்ஸ்னால் 1/2ன்னு வரும், அடுத்தது 1/3ன்னு வரும், அடுத்தது 1/4ன்னு வரும். இப்படியே போயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னா 1/∞ வரும். 1/∞ நமக்கு வேல்யூ என்ன? 0. அப்போ இங்கே 1லேருந்து 0க்குள்ளே இந்த நம்பர்ஸை நம்மளால் ஆர்டராக சொல்ல முடியுது இல்லையா? அதனால தான் ரேஷனல் நம்பர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, ப்ரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம்? 1ஐயும் அந்த நம்பரை தவிர வேறு எதாலையும் அதை டிவைட் பண்ண முடியாது. 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர், 7 11 13 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸு அடுத்தடுத்த நம்பர் சொல்ல முடியும், பட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். இப்போ நான் இதில் ஒரு சப்செட் எடுக்கிறேன். இப்போ ஓகே, ஈவன் நம்பர்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். 2 4 6 8 10 இப்படி போயிட்டே இருக்குது. இதுக்குள்ளே நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன். இப்போ 8லேருந்து 16 வர உள்ள நம்பர்ஸை நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? 8 10 12 14 16 இதோட சப்செட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஏ, இது பின்னு வச்சுட்டேன். பிங்கிறது நமக்கு சப்செட் ஆஃப் ஏ தானே? சரி,
இப்போது இந்த சப்செட்டை நம்ம என்னன்னு சொல்ல முடியும், இதோட கவுண்ட் 5ன்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியுமா? ஸோ இது ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே நம்ம ஒரு சப்செட் எடுக்கும்போது அது வந்து நமக்கு கவுண்டபிளாக தான் கிடைக்கும். ஓகேவா? சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் ஆல்சோ ஏ கவுண்டபிள். நெக்ஸ்ட்டு யூனியன் ஆஃப் டூ கவுண்டபிள் செட்ஸ் இஸ் கவுண்டபிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் இப்போ ஈவனையும் ஆடையும் நம்ம எடுக்கலாமா? இந்த ரெண்டுக்கும் யூனியன் போடலாமா? ஏன்னா நம்ம இருக்கிற எக்ஸாம்பிளே பார்த்துட்டா தான் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த ஏங்கிறது இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 4 6 8ன்னு நான் எடுத்துக்கிறேன். பின்றது ஆடு 1 3 5 7ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு ஏ யூனியன் பி எழுதினோம்னா என்னென்ன வரும்? அப்படியே ஆர்டர் எழுதிடுவோமா? 1க்கு அடுத்தது இங்கே 2 வரும், அடுத்தது இங்கே 3 வரும், அடுத்தது 4 5 6 7 8. இப்படி நமக்கு இது என்ன வந்துடும், ஒரு நேச்சுரல் நம்பரோட ஒரு சீரியஸாக இது நமக்கு மாறிடுச்சு இல்லையா? நேச்சுரல் நம்பருங்கிறதே நமக்கு என்ன, ஒரு கவுண்டபிள் தான். சரி, இப்போது இங்கே 1க்கு அடுத்தது 2 வந்துருச்சு, 2க்கு அடுத்தது 3, 3க்கு அப்புறம் 4. இதோட ஆர்டர் நம்மளால் சொல்ல முடியுதா? ஸோ யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அன்கவுண்டபிள் செட். அன்கவுண்டபிள் செட்டுனா என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்தது இதுதான் வரும்ன்ற அந்த ஆர்டரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுனாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அன்கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நேச்சுரல் நம்பர் ஆகட்டும், ஹோல் நம்பர் ஆகட்டும், அதில் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 2 3ன்னு ஆர்டராக போகும்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ 1க்கு அப்புறம் 2 வராது, என்ன வரும்னே நமக்கு தெரியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தான் அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம். இதில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த நம்பர் சொல்ல முடியுங்கிறது நமக்கு ஒரு டெஃபினேஷன். அதே மாதிரி இது வந்து கவுண்டபிள் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 1 to 1 கரஸ்பாண்டன்ஸை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். 1 to 1 கரஸ்பாண்டன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கவுண்டபிள்னு சொல்லுவோம். ரெண்டே எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியும், 1 to 1 கரஸ்பாண்டன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஏல நம்ம என்ன நம்பர் எடுத்தாலும் பியில் அதுக்கு நமக்கு ஒரு நம்பர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், அதில் பியில் கிடைக்கிற நம்பர் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன எடுத்தோம், 1 2 3 4 5ன்னு எடுக்கும்போது நமக்கு இங்கே என்ன கிடைச்சிது, 2 4 6 8 10ன்னு கிடைக்குதுன்னா ஒவ்வொன்றுக்கும் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் நமக்கு கிடைக்குதா? இதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு 1 to 1 கரஸ்பாண்டன்ஸும் இருந்துச்சுன்னா கவுண்டபிள்னு சொல்லுவோம். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறத விட அடுத்தடுத்த நம்பர் சொல்ல முடியுங்கிறத ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஈஸி. அன்கவுண்டபிள்னா என்ன, நம்மளால் 1 by 1 ஆர்டராக வந்து சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் அதுக்குள்ளே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரியல் நம்பர்ஸ் ஆர். ரியல் நம்பர்ஸ்னால் ஏன் அதை வந்து நம்ம அன்கவுண்டபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 0,1ன்னு நம்ம ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் வரும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5 இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அந்த அளவுக்கு கூட போவேணாம். இப்போ 0க்கு அப்புறமா வந்து 0.1ன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா 0.01ன்னு நீங்கள் ஒரு நம்பர் சொல்லலாம்ல. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லலாம், 0.001 சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லலாம், 0.001ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் ஏகப்பட்ட நம்பர் இருக்குது. இதுக்கு அடுத்தது 0க்கு அடுத்தது 0.1 தான் வரும்னு ரியல் நம்பரில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள். புரியுதா? அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது. நான் ஒரு நம்பர் சொல்லும்போது உங்களால் அதுக்கு முன்னாடி இன்னொரு நம்பர் சொல்ல முடியுது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நம்பருங்கிறது. ரியல் நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது வந்துட்டு அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர்ஸே நம்ம அன்கவுண்டபிள்னு சொல்லிட்டோம். அந்த ரியலுக்குள்ளே என்ன ஒரு இன்டர்வல் எடுத்தாலும் அதுவும் என்னவாக தான் இருக்கும், அன்கவுண்டபிளாக தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், எனி இன்டர்வல் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஏன் அப்படின்னா இன்டர்வல் கண்டைன்ஸ் இன்ஃபைனைட்லி மெனி டெசிமல்ஸ். இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ 0.00001ன்னு எவ்வளோ டெசிமல்ஸ் வேணாலும் நம்மளால் எழுத முடியும் இல்லையா அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில். அதே தான். ஸோ ரியல் நம்பரில் என்ன இன்டர்வல் எடுத்தாலும் அது ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, அது நமக்கு என்னவா தான் வரும், அன்கவுண்டபிளாக தான் வரும். அதே மாதிரி இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் நமக்கு என்னவா தான் இருக்கும்,
அன்கவுண்டபிளாக தான் இருக்கும். இப்போ √3 இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது அதோட வேல்யூ இப்போ நம்ம போடுறோம் 1.414 போடுறோம். அடுத்தது இந்த வேல்யூ தான் வரும் நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இர்ரேஷ்னல் நம்பர் பொறுத்தளவுக்கு நமக்கு பை ஆகட்டும் ஆகட்டும் இதுக்கெல்லாம் வந்து அடுத்த வேல்யூ இதுதான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆர்டர் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. √2க்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதுதான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுவும் வந்துட்டு என்னதான் வரும்? இர்ரேஷ்னல் நம்பரில் உங்களுக்கு அன்கவுண்டபிளில் தான் வரும். இப்போ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பேஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இனிமேல் கிளாஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி டெஃபனேஷன் பாருங்கள். என்ன இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸும் போட்டு பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா இது கவுண்டபிளில் வருமா அன்கவுண்டபிளில் வருமானு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுமே குரூப் ஃபுல்லாகிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டுக்குமே நம்ம புது குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் குரூப் லிங்க், புது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக சென்ட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.